டெல்லியில. உடனே இன்னைக்கு அவர் அனுப்பிச்சாருன்னா நாளை காலையில் ஆர்டர் வந்துடும். ப்ராஹிபிட்டட் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. அதை தடுத்து நிறுத்தணும். ஸ்ட்ரைக்கை காப்பாற்றணும். ஸ்ட்ரைக்கை காப்பாத்திட்டோம். எப்ப அது 9ஆம் தேதிக்கு போச்சோ போய் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. நிலைமை மாறிடுச்சாங்க. சீன் மாறிடுச்சு. ஃபுல் சீன் சேஞ்ச். அங்க இருந்தவங்க அதை ரசிச்சிருப்பாங்க. ஃபுல் நம்பர் சேஞ்ச். வந்தாரு. இல்ல சார், எங்களை நம்புங்க சார், எங்களை நம்புங்க சார், தயவு செஞ்சு எங்களை நம்புங்க சார், நாங்க பண்றோம், உங்களுக்கு தெரியாததா, பேச்சுவார்த்தைக்கு வரட்டும், நாளைக்கே பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறோம், சைக்கை மட்டும் முடிச்சிருக்கோம், தயவு செஞ்சு சார். எங்க அங்க நான் பேசவே மாட்டேன், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னவங்க இங்க வந்து கான்ட்ராக்ட் விட்டு பேசுறாங்க. கடைசியில் அவங்களே பேசினாங்க. இல்ல நீங்க நம்புங்க, நாங்க பேச்சுவார்த்தை கூப்பிட்டோம், இன்னொரு பக்கம் உண்மையும் தெரிஞ்சுக்கிடுங்க, நாங்க கூப்பிட்டு போது இவங்க வரல, இதெல்லாம் கதை அடிச்சுட்டு இருந்தாங்க, ஏதோ சொன்னாங்கன்னு வைங்க. அந்த லீடர் போன் பண்ணார், இந்த லீடர் போன் பண்ணார். நான் ஒரே வார்த்தையில் சொன்னேன், வரையா நான் ட்ரேட் யூனியன் லீடர், நான் ஒர்க்கர் சொல்றதான் நம்புவேன், நீ சொல்றதை நம்ப மாட்டேன். எனக்கு இருக்க தகவல் என்ன, ஒவ்வொரு தடவையும் மீட்டிங் கூடுறோம், மீட்டிங் கூப்பிட்டு வாசல்ல காத்துக்கிட்டு இருக்க வச்சு தர்ம தரிசனம் கொடுக்குற மாதிரி வந்து வணக்கம் சொல்லிட்டு, அப்படியா கொடுங்க, நாங்க நாளைக்கு பேசி முடிக்கிறோம்னு சொல்லிட்டு போயிருக்கீங்க. 3 நிமிஷத்துக்கு மேல பேசல. சிஎம்டி வரும்போது அவ்வளவுதான், இங்க டைரக்டர் வரும்போது அவ்வளவுதானே, எம்பி வரும்போது இங்க வேற மாதிரி இடைஞ்சு கொடுங்க, பார்க்கலாம், வணக்கம், பேசுறோம். 9 மாசம் எப்படியே சொல்லிட்டு வந்திருக்கீங்க. அப்புறம் அங்க போனா பேச்சுவார்த்தைக்கு போனா கான்ட்ராக்டர் பிடிச்சிட்டு போனா முதல்ல நீங்களே பேசிட்டு இருந்தீங்க, இப்ப கான்ட்ராக்டர் போனீங்க. கான்ட்ராக்டர் போனா என்ன சொல்றான், கான்ட்ராக்டர் கூப்பிட்டு அங்க வந்தாக்கும் என்கிட்ட வராது, நீயே பேசிக்கன்னு சொல்றீங்க. கான்ட்ராக்டர் என்ன சொல்றான், நான் 1 ரூபா கொடுத்தாலும் அவன் கொடுத்தா தான் கொடுக்க முடியும், அவன் ஒத்துக்காட்டான் கொடுக்க முடியும். இதான பேச்சுவார்த்தை, இதான் எங்களுக்கு சொல்லி இருக்கிறது. கடைசியில் உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இவ்வளவு மீறி ஏன் முன்னாலேயே கன்சிலேஷன் டேபிள்ல உட்காந்து நீ ஸ்ட்ரைக் போனா எனக்கு ஒரு தொந்தரவு இல்லைன்னு சொன்ன. இவ்வளவையும் சொல்லிட்டு இப்ப நீ வந்து அந்த லீடர் கூப்பிட்டான், இந்த லீடர் கூப்பிட்டான், இதெல்லாம் என்கிட்ட சொல்லாத, நான் ஒர்க்கர் சொல்லாதான் நம்ப, நீ சொல்றத நம்ப முடியாது. இல்ல இல்ல அங்க இருக்கக்கூடிய சில கம்யூனிஸ்ட் லீடர்கள், சோப்பு கொடிக்காரன், அடாமெண்டா இருக்கவன், இந்த பாபு மாதிரி ஆளு, இவங்கெல்லாம் ஏத்தி விட்டு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. என்னப்பா இருக்கவனா புட்டா போயிடலாம். இப்ப நான் போய் இது ரோட்ல நிறைய ஃபேக்டரி இருக்கு, புதுசா ஃபேக்டரி இருந்துச்சு. இப்ப நீங்களே ஹோண்டா ஃபேக்டரி கேட் முன்னால போயிட்டு நாளைக்கு தான் ஸ்ட்ரைக் பண்ணி நான் பண்ணிடுவேன், நான் ஒருத்தர் இதுல போட்டோம். இதே 5ஆம் தேதிக்கு முன்னால, நவம்பர் 5க்கு முன்னால, ஆகஸ்ட் மாசம் வந்து மீனாட்சிரம் பாபு 2 பேர் வந்து உங்க கேட் முன்னால கொடி குடிச்சிட்டு நாளையில இருந்து ஸ்ட்ரைக்கு போகணும், வந்துருப்பீங்களா? உண்மை சொல்லுங்க, உண்மை சொல்லுங்க, வந்துருப்பீங்களா? வந்துருப்பீங்களா ஸ்ட்ரைக்கு? யாரோ கூப்பிட்டு வந்தீங்களா நீங்க? என்ன ஒரு ஆடு போனா பின்னால ஒரு மாதிரி நம்ம ஆடா? யாரோ சொல்லி யாரோ ஸ்ட்ரைக் எல்லாம் ஏற்றி விட்டானுங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு ஸ்ட்ரைக் 100க்கு 100 நடக்குதுன்னா உங்ககிட்ட வேலை செய்யற தொழிலாளி பசியோடையும் வருத்தத்தோடையும் உன் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கான். அதான் இந்த ஸ்ட்ரைக்கு காரணம். அதை தவிர வேற யாரும் தூண்டி விட்டு. உங்களுக்கு எவ்வளவு கடவுள் பக்தி இருக்கலாம், ஒரே வேலை செய்யக்கூடிய தொழிலாளிக்கு ஒருத்தருக்கு மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய், ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பளம் கொடுக்கறது நியாயம் உன்னோட கடவுளுக்கு இருந்தா எனக்கு அது கடவுளே இல்லை. நீ கும்பிடுற கடவுளுக்கு உங்ககிட்ட வேலை செய்யற ஒருத்தருக்கு ஒரு நாள் சம்பளம் 3000 ரூபாய், அதே வேலை பார்க்கிற இன்னொருத்தருக்கு 500 ரூபான்னா அந்த கடவுள் சொல்லிதான் நீ இதை பண்றேன்னா அது கடவுளே இல்லை. எனக்கு அம்பேத்கர் சொன்னதான், நான் சொல்றதான், மார்க் சொல்றதான், கடவுளே இல்லை. என்ன கடவுளுக்கு பயந்தீங்க? இன்னும் சில பேர் சொல்றாங்க, இல்ல இல்ல எனக்கு பசி பொறுக்க முடியல, நான் வேலைக்கு வரேன், யாரோ வேலைக்கு வந்தா அவங்க வீட்டுல போய் அவங்க கொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பயன்படுத்திட்டானுங்க, மிரட்டிட்டானுங்க. இல்லையா, போராட்டத்தில் இருக்கும்போது போராட்டத்தை முடிச்சிட்டு நீ உள்ள போகாதன்னு போய் அட்வைஸ் பண்ணா கொண்டாட்டி பிள்ளைய பயன்படுத்தினது. டிமாண்ட் கொடுத்து 9 மாசமா வேலை பார்த்துட்டு ஃபேக்டரிக்குள்ளேயே இருக்கும்போது பேசவே மாட்டேன்னு சொன்னது என்ன? என்னது? ஒரு நாள் வேணாம்னு சொல்லி நான் வேலைக்கு போறேன்னு ஒருத்தமான போகாதன்னு போய் போன் பண்ணி பேசினா அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு சொன்னா மிரட்ட ரவுடிசம் பண்ணேன்னு சொல்ற. இதே போலீஸ்காரங்களுக்கு கேளுங்க ரிப்போர்ட். 5ஆம் தேதி போராட்டம் ஆரம்பிச்சிருக்கு. 5ஆம் தேதியில இருந்து இன்னைக்கு 28, நேற்று 28, இன்னைக்கு 29. 5ஆம் தேதியில இருந்து 28ஆம் தேதி வரைக்கும் 23 நாள் 2500 பேரு உடம்புல கோவத்தை வச்சுட்டு, வயிற்றுல பசிய வச்சுட்டு, ஆக்ரோஷத்தை வச்சுட்டு வந்திருக்கானே. ஒரு நாள் இந்த ஊர்ல இந்த ரோட்ல நடந்து போனவனுக்கு யாருக்காவது தொந்தரவா இருக்கா?
பொதுமக்களுக்கு தொந்தரவாயிருக்கா? நமக்குள்ள தொந்தரவாயிருக்கா? சண்டை சச்சரவாயிருக்கா? ஏதாவது ஒரு ரிப்போர்ட் இருக்கா? இருக்கா? 23 நாள் நாங்க எங்களோட பொறுமையையும் ஒழுங்கையும் நிலைநாட்டி இருக்கோம். போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூட ஆரம்பத்துல இந்த டென்ட் போட்டோன்னு அவங்க கிழிச்சு தூக்கி இருந்தாங்க. பிஜிஎம் வச்சு டென்ட்டே போட விட மாட்டோம். அப்பயும் கூட அவங்களோட சண்டைக்கு போகல. இங்கதான் உட்காந்தோம். கோர்ட் ஆர்டர் இருந்துச்சு. நாங்க 2500 ரூபாய் எங்களை அரெஸ்ட் பண்ணுங்க, நாங்க ரோட்ல போயிருக்கலாம். போகல. இந்த நாட்டோட சட்டத்துக்கு மரியாதை கொடுத்து தூரத்துல வந்து நீ 200 மீட்டர் சொன்னா 2 கிலோமீட்டர் உட்காரன்னு வந்து இதே இடத்துல தொழிலாளியோட சிம்பிள் இருக்கு. அந்த தொழிலாளி உழைப்போட சிம்பிளை வச்சுட்டு 5 லைட் பக்கத்துல இந்த ஊருக்கே வெளிச்சமா எங்களோட போராட்டம். அங்க கஷ்டம் உங்களுக்கு ஊருக்கு தெரியட்டும். இந்த இடத்துல வந்து உட்காந்தோம். சட்டத்துக்கு மதிப்பு கொடுத்தாலும் வந்து உட்காந்தோம். எங்களை போய் இல்லைன்ற நீ 8 வருஷமா 24 வருஷமா 15 வருஷமா வேலை செஞ்சு உனக்கு கிராச்சுவிட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அது சட்டத்தை மதிக்காம இருந்த வேலை இல்லையா? நான் போராட்டம் பண்ணோடனே சட்டம் முடிஞ்சு வச்சா 20 வருஷம் 25 வருஷம் வேலை செஞ்சு வெறுங்கையோட வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. கிராச்சுவிட்டி கொடுக்காம அது சட்டம் மீறல் இல்லையா? 40 வருஷம் வேலை பார்த்த பின்னால வயசான பின்னால எல்லாத்தையும் இந்த தொழிற்சாலையில இழந்து வீட்டுக்கு போகும்போது ஒரு பைசா கிராச்சுவிட்டி கொடுக்காம வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்கியே, அது வந்து சட்டமீறல் கிடையாது. நாங்க 24 நாள் போராட்டம் பண்ணது சட்டமீறல். போராட்டத்தில் யாரோ ஒருத்தன் மிரட்டாவனை கூப்பிட்டு பயமுறுத்தி நீ வேலைக்கு கூப்பிட்டா போகாதன்னு சொன்னா அது என்ன மிரட்டலா? ரவுடிசமா? பெரியா ரவுடிசம்? என்ன பேசுறீங்க? இதெல்லாம் பேசாதீங்க. பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு பிஎம்எல் தயாரா? முதல்ல சொல்லுங்க. சொன்னீங்கன்னா நான் அடுத்து பேசுறோம். யோகாச்சாரியர்கள கீழே பேசிட்டு இருக்கும் போது அது மாதிரி அங்க எழுதிட்டாங்க. யாரு? மேடம் வந்தவங்க. அவங்க ரொம்ப கன்வின்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. என்ன பிரச்சனைனா அவங்களே கன்வின்ஸ் ஆகல. பேசும்போது நம்ம கன்வின்ஸ் பண்றாங்க, அவங்களே கன்வின்ஸ் ஆகல. அதான் எனக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க கொஞ்சம் அதே நான் அமைதியா கேட்டுட்டு அவங்க பேசுனதான் கேட்டேன். கடைசியில் அவங்க எழுதினாங்க எல்லா அஜிடேஷனையும் நிறுத்திட்டு பேச்சுவார்த்தைக்கு வந்தா கான்ட்ராக்ட் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அதுக்கு பிஎம்எல் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுக்கும். பிரின்சிபல் எம்ப்ளாயர் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான எல்லா உதவியும் நாங்க செய்வோம். யார் எழுதுனா? கன்சலேஷன் ஆபீசர் எழுதல, மீனாட்சி சுந்தரம் எழுதல. எழுதுனது யாரு? அவங்களே கைப்பட எழுதியிருக்காங்க. இதுல நாங்க மினிட்ஸ்ல சைன் பண்ணிட்டு வந்தா அவங்க எழுதியிருக்காங்க. இதுவரைக்கும் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்க போராட்டத்தை நிறுத்திட்டு உள்ள வரட்டும், பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறோம். அந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான எல்லா பெசிலிட்டியும் நாங்க பண்றோம். யார் எழுதியிருக்கிறது? பிஎம்எல் மேனேஜ்மெண்ட். இதுவரைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றவங்க எழுதி கையெழுத்து போடுறாங்க. இதுல அவங்க மட்டும் கையெழுத்து போடல, கூட வந்த 2 ஆபீசர் கையெழுத்து போடுறாங்க. அதுக்கப்புறம் கான்ட்ராக்டர் எழுதான் ஸ்ட்ரைக் விட்ரா பண்ணோடனே நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம். அதுக்கப்புறம் இன்னொரு கான்ட்ராக்டர் எழுதாங்க ஸ்ட்ரைக் விட்ரா பண்ணி நார்மல்ஸ் வந்தோடனே நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம். நாங்க சொன்ன இதை நீ கீழே தனியா எழுதுறதுக்கு பதிலா மேலேயே எழுதிட்டு கீழே சைன் பண்ணிருக்கலாம். நீ எழுதிய எழுதாம கன்சலேஷன் ஆபீஸரே சொல்ல வச்சு ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டு நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம். 8ஆம் தேதிக்கு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறோம். 8ஆம் தேதிக்குள்ள முடிக்கிறோம்னு சொல்ல முடியாது. ஆச்சுப்பா 1 வருஷத்துல முடிப்பியா, 2 வருஷத்துல முடிப்பியா, 5 வருஷத்துல முடிப்பியா? எனக்கு பேச்சுவார்த்தையை முடிப்பதற்கு 5 வருஷம் டைம் வேணும். எழுது. நாங்க ஒத்துக்கிறோமே வேற. உனக்கு என்ன மனசுல இருக்க? எவ்வளவு நாள் வேணும் பேச்சுவார்த்தை முடிக்கிறதுக்கு? இந்த விஷயத்துல முடிக்க இல்ல. இது பேன் இந்தியா. அது இம்பார்ட்டன்ட். எது பேன் இந்தியா? பேன் இந்தியா என்ன? கேஜிஎஃப்ல இருக்கவங்களுக்கு மட்டும் சம்பளம் ஜாஸ்தி பண்ண முடியாது. பெங்களூர்ல இருக்கவங்களுக்கு பண்ணணும், மைசூர்ல இருக்கவங்களுக்கு பண்ணணும், பாலக்காட்டுல இருக்கவங்களுக்கு பண்ணணும். அதனால கேஜிஎஃப் போராட்டம் வந்து கேஜிஎஃப்ல மட்டும் நான் சம்பளம் ஜாஸ்தி பண்ணேன்னு சொல்ல முடியாது. பேன் இந்தியா பண்ணணும். அதையும் எழுது. என்ன சொன்னே அதே எழுது. ஒரு இடத்துல மட்டும் ஏற்பாடு ஜாஸ்தி பண்ண முடியாது. இந்தியாவில் இருக்கு, பிஎம்எல் யூனிட்ல இருக்கு, எல்லா கான்ட்ராக்ட் ஒர்க்கருக்கும் ஜாஸ்தி பண்ணணும். எழுது. ஜாஸ்தி பண்ணலன்னா நாங்க இங்க தப்பா உணர்ந்துட்டோம். ஒரு இடத்துல ஸ்ட்ரைக் பண்ணது தப்பு, எல்லா இடத்துலயும் ஸ்ட்ரைக் போறோம். நீ சொல்றது அதானே? எல்லா இடத்துலயும் ஸ்ட்ரைக் போனாங்க சம்பளம் ஜாஸ்தி பண்ணுவேன்னா இன்னைக்கு
3 யூனியன் ஸ்ட்ரைக் போகும், ஒரு யூனியன் ஸ்ட்ரைக் போகும், ஒரு யூனியன் போகாது. இன்னும் சில பேரு யூனியனே ஆகாம இருக்கான். அவன் போக மாட்டான்னு நினைச்சிட்டு இருந்தா இப்ப யூனியன் இருக்கட்டும் இல்லாம இருக்கட்டும் எல்லாரும் போராட்டத்தில் வேண்டாம். அப்போ ஆல்ரெடி யூனியன்ல இருக்க போராட்டத்துக்கு வர்றது கஷ்டமா? எழுது. எழுத முடியாது, பேன் இந்தியான்னு எழுத முடியாது. நான் உங்களோட பேச்சுவார்த்தை. சரி உண்மையை சொல்லப்பா, பெங்களூர்ல 22ஆம் தேதியில இருந்து ஸ்ட்ரைக் போறோம்னு சொன்னாங்க. பெங்களூர்ல 22ல இருந்து ஸ்ட்ரைக் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியாச்சு. 22ஆம் தேதி HR மேனேஜர் போய் பெங்களூர் இருக்கக்கூடிய ஆபீஸ் கூப்பிட்டு, எந்த HR மேனேஜர்? BML HR மேனேஜர், கான்ட்ராக்ட் இல்ல. HR மேனேஜர் போய் கான்ட்ராக்ட் லீடரை கூப்பிட்டு, இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கப்பா, நாங்க எல்லாம் பேசி முடிச்சிடறோம், தயவு செஞ்சு ஸ்ட்ரைக்கை போஸ்ட்போன் பண்ணுங்க, போயிடாதீங்க, உங்களுக்கு உறுதி கொடுக்குறோம், நிச்சயமா 28க்குள்ள முடிச்சிடலாம், நீங்க போகாதீங்கன்னு அவனை ஆஃப் பண்ணது யாரு? BML மேனேஜ்மெண்ட். ஸ்ட்ரைக் பண்ணாதவன்கிட்ட போய் ஸ்ட்ரைக் பண்ணாத நான் முடிக்கிறேன்னு சொல்றேன். ஸ்ட்ரைக் பண்றவனுக்கு நீ ஸ்ட்ரைக்கை நிறுத்தி முடிக்கிறேன்னு சொன்ன. 5ஆம் தேதி நவம்பர் வரைக்கும் ஸ்ட்ரைக் எங்கேயா இருந்துச்சு? ஏன் முடிக்கல? ஸ்ட்ரைக் ஏன் முடிக்கல? இதான பிரச்சனை. ஏன் முடிக்கல? ஸ்ட்ரைக் இருக்கும் போது முடிக்க மாட்டேன், இல்லாத போது முடிக்க மாட்டேன். பேச்சுவார்த்தை நடத்துறியா? இப்படி கீழே இருக்கிற மேல எழுதுனா இன்னொரு கண்டிஷன் போட்டாங்க. இருக்கிறத உண்மையா சொல்லிடுறேன் உங்களுக்கு. அவங்க என்ன சொன்னாங்க? அன்கண்டிஷனா ஸ்ட்ரைக்கை விட்ரா பண்ணணும். வேண்டாம், வேற மினிஸ்டர் வேண்டாம், நாங்க எப்படியே போறோம், நாங்க ஒர்க்கர்ஸ் முன்னால போறோம், இதுவரைக்கும் என்ன ஆயிருக்குன்னு சொல்றோம், அடுத்து என்ன செய்யணும் ஒர்க்கர்ஸோட கன்சல்ட் பண்ணிட்டு முடிவுக்கு வர்றோம். இதை சொல்லிட்டு நாங்க திரும்பி வந்துடும். அது முன்னாடி இங்க நியூஸ் வந்துருச்சு, ஸ்ட்ரைக் விட்ரா பண்றதுக்கு ஒப்பந்தத்துல சைன் போட்டாங்க. அது என்ன சொல்றதுன்னு தெரியல. பெண்கள்லாம் இருக்கீங்க, தவறா நினைச்சுக்காங்க. சில பேருக்கு ரொம்ப அதிகமான ஆசை இருக்கும். கல்யாணம் நடந்தோன்னு எனக்கு ராத்திரி என்ன சொல்லுங்க, என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் நைட்டு. சில பேருக்கு அடுத்த நாள் காலையில் குழந்தை வேணுமா, அவசரம். அது நடக்குமா நடக்காதுன்னே தெரியாது. சில நேரத்தில் கல்யாணம் அன்னைக்கு நடக்காது, 3 நாள் கழிச்சு வைப்பான். ஏதோ ஒரு காரணம் இருக்கும், சாஸ்திரம் சரியில்லைம்மா, இன்னொரு இருக்கும், ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும், இன்னொன்று இருக்கும். இங்க சொல்றதுக்குள்ள விட்டானுங்க. என்னன்னு ஒப்பந்தம் ஆயிடுச்சு, ஸ்ட்ரைக் விட்ரா பண்ண போறாரு. மீனாட்சியில நாளைக்கு உள்ள போங்க, உள்ள அனுப்ப போறாரு, தயார் பண்ணிட்டான். மீனாட்சி சொன்னாலும் போக மாட்டேன்னு சொல்லு, அது என்ன வேணாலும் ஆகட்டும் பாத்துக்கலாம், வானமே உலக கீழே உலகத்தை பாத்துக்கலாம் சொல்லி வச்சாங்க. தெளிவா சொல்லி வச்சாங்க. எதுக்கு? அதையும் சொல்லிட்டானுங்க. நீ அப்படி சொன்னேன்னா திருப்பி போவாங்க அவங்க பேசுறதுக்கு. ஒர்க்கர்ஸ் ஒத்துக்கல, ஏதாவது கொடுங்கன்னு கேட்பாங்க, ஏதாவது வாங்கிட்டு உள்ள போயிடலாம், வெறுங்கையில உள்ள போகக்கூடாது. அவரான எண்ணம்லாம் கிடையாது, நல்ல எண்ணம் தான், ஆனா கொஞ்சம் அவசரம். இதுல ஒரு முடிவை நீங்க கவனமா புரிஞ்சுக்கங்க. நான் ஓபனா சொல்றேன். இந்த தோழர்கள் பேசினாங்க, மீனாட்சி ஒரு நல்ல பேர் இருக்கு. முன்னால ஒண்ணு பின்னால ஒண்ணு பேச மாட்டாங்க. நான் அரை காப்பாத்திக்க நினைக்கிறேன். உங்க முன்னாலே அதான் சொல்றேன், மேனேஜ்மெண்ட் முன்னாலே அதான் சொல்றேன். இந்த அவசரப்பட்டு கொண்டு நம்ம என்ன வழி நடத்திட்டு போறோமோ, லீடரா இருக்கக்கூடியன்னா என் மேல நீங்க நம்பிக்கை வச்ச பின்னால எனக்கு என்ன தோணுதோ அதை எந்த தயக்கமும் இல்லாம உங்க முன்னால சொல்லணும். எனக்கு எது சரின்னு தோணுதோ அதை சொல்லணும். உங்க அபிப்பிராயத்து பிரகாரம் நான் தொடர்ந்து நடக்கணும். ஒருவேளை நான் சொன்னது உங்களுக்கு பிடிக்கலைன்னா உங்களோட தீர்மானத்துக்கு ஆதரவா நீங்க, நான் சொன்னது நீ கேட்கல அதனால நான் வரமாட்டேன்னு சொன்னாக்கும் லீடரா இருக்க முடியாது. யாரும் லீடரா இருக்க முடியாது. உங்களோட இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு என்னோட அனுபவம், எனக்கு இருக்கக்கூடிய சட்ட அறிவு இதெல்லாம் வச்சுட்டு என்னால என்ன முடியுமோ, எனக்கு என்ன உண்மைன்னு தோணுதோ அதை உங்களுக்கு சொல்லணும். அதான் லீடர்ஷிப். அது கஷ்டம்.